ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ஜூன் மந்த் வெயிட் லாஸ் சேலஞ்சில் 3rd டே விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு காலையில் என்னோட வெயிட் பார்த்தா கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும் உங்களுக்குலாம். ஏன்னா என்னோட வெயிட் அப்படின்றது 60 கிலோ 450 கிராம் காமிக்குது. நேத்தி வெயிட் வந்து 60 கிலோ 250 கிராம் காமிச்சது. 200 கிராம் வந்து அதிகமாக காமிக்குது. ஸோ வெயிட் லாஸில் ஒரு நாள் வந்து முன்ன பின்ன காமிக்க தான் செய்யும். இது தப்பு கிடையாது, பட் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அடுத்தடுத்த நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. என்கிட்ட வெயிட் மிஷின் இல்லை அப்படின்றவங்க இன்ச் டேப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களோட இன்ச்சை வந்து அளந்து வச்சுக்கலாம். கை, கால், இடுப்பு பகுதிகளெல்லாம் 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து இன்ச் லாஸ் பாருங்கள், போதுமானது. சரி வாங்க இன்னைக்கு என்னோட விளாக் ரொட்டீன் பார்க்கலாம். காலையில் மணி 6:30 ஆகுது. இன்னைக்கு ஃபஸ்ட்டு காலையில் எடுக்கிறது என்னோட நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுக்க போகிறேன் நான். நான் இது வந்து 350 ml வரும், இது வந்து 250 ml வரும். இது நிதிஷப்பா எடுத்துக்குவாங்க, இதை நான் எடுத்துக்குவேன். தண்ணி கிளாஸ் வந்து 1/2 லிட்டர் கிளாஸு. இது ரெண்டும் சேர்க்கும்போது 850 ml வந்து தண்ணி குவான்டிட்டிக்கு வந்துடும். மெயினாக தண்ணி எப்படிக்கா குடிக்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க. நான் காலைல எக்ஸசைஸ் பண்ணேன்னா இந்த 1/2 லிட்டர் தண்ணி எடுக்க மாட்டேன். இன்றைக்கி நான் எக்ஸசைஸ் பண்ணல. காலையில் எழுந்திரிச்சோனையுமே வீடியோ எடிட் பண்ணுற வேலை இருக்குது, அதனால் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு மிட் மார்னிங்கில் ஒரு 10 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். சமையல் எல்லாம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அதனால் ஃபஸ்ட்டு இந்த ட்ரிங்க் எடுத்துகிட்டு அப்படியே நான் வீடியோ எடிட் பண்ணும்போது இது தண்ணியை ஃபுல்லாக வச்சு குடிச்சிடுவான். நெல்லிக்காய் ஜூஸும் குடிச்சிட்டேன், 1/2 லிட்டர் தண்ணியும் குடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 900 ml தண்ணி வாட்டர் குடிச்சிட்டேன். இருந்தாலும் வீடியோ எடிட் பண்ணும்போது பக்கத்தில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்குவேன். ஸோ அது வந்து அப்பப்போ குடிச்சிட்டேங்க அப்படின்னா ஒரு 8 மணிக்குள்ளேயே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.25 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டேன். ஸோ என்னோட வெயிட்டுக்கு 3 லிட்டர் தண்ணி வந்து எனக்கு ஒரு நாளைக்கு நான் வெயிட் லாஸில் குடிக்கணும். ஸோ மேக்ஸிமம் தண்ணியை நான் மார்னிங்கே குடிச்சிடுவேன். இன்னைக்கு காலையில் சாப்பாடை செய்யப்போது வந்து நான் சிறுதானிய அரிசி மாவு இருக்கு, அதில் கஞ்சி மாதிரி காய்ச்ச போகிறேன், அதாவது கூழு மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு வந்து கீரையும் வெண்டைக்காய் பொரியல் தான். இன்றைக்கி மணி 8:30 ஆகுது. சிறுதானிய அரிசி மாவு கஞ்சி தான். ஸோ நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம். நானும் நிதிஷப்பா இது எடுக்கிறோம். இது நானும் இது நிதிஷப்பா எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது பச்சை பெருமாளை கட்டினது ஆளுக்கு 50 கிராம் இருக்கிற அளவுக்கு 100 கிராம் எடுத்திருக்கேன். கிச்சன் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சிட்டான். மணி வந்து 9:30 ஆகுது. வீடு க்ளீன் பண்ணுற வேலை தான். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக ஒரு கொய்யாப்பழம் எடுத்தேன். இந்த கொய்யாப்பழத்தில் நான் பாதி நிதிஷ் பாதி எடுத்துக்கிட்டோம். ஒரு கொய்யாப்பழம் கூட ஃபுல்லாக எடுக்கல. மார்னிங்கில் நிதிஷும் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையிலேயே ஒரு ரவுண்டு எக்ஸசைஸ் பண்ணான். பரவாயில்ல, எந்திரிச்சுனே ஒரு ரவுண்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டான். மார்னிங்கில் எக்ஸசைஸ் பண்ண டைம் அப்படின்றது 10:45 ஆரம்பித்து 12 மணி வரைக்கும் பண்ணேன். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துக்கிட்ட பண்ணியிருக்கேன். நான் வந்து மார்னிங் கலோரி பர்னிங் அப்படின்றது 667 கலோரி வந்து பேர்ன் பண்ணியிருக்கேன். பன்னெண்டு மணிக்கு ஒர்க் அவுட் முடிச்சோனையும் கொஞ்ச நேரம் 15 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு வந்துடுவான். குளிச்சுட்டு வந்தனையுமே அந்த மார்னிங் எக்ஸசைஸ் பண்ண ட்ரெஸ்ஸை வந்து தண்ணியில் சும்மா அலசி வெளியே காய போட்டுருவேன். அப்போ தான் சாயந்தரம் எக்ஸசைஸ் பண்ணும்போது வாடை அடிக்காது. இல்லைன்னா நிறைய ட்ரெஸ்ஸு மாற்றுற மாதிரி இருக்குது. வெயில் காலத்தில் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வேர்த்துரும். அதனால் அதை வந்து வெறும் தண்ணியில் மட்டும் அலசி காய போட்டு சாயந்தரத்துக்கும் அந்த ட்ரெஸ்ஸையே போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் அது துவைக்க போட்டுருவான். மதியான சாப்பாடு சாப்பிட்றது கரெக்டாக 12:45 ஆகுது. காலையிலே நான் சிறுதானிய கஞ்சி எடுத்ததுனால மில்லட் காலையிலே எடுத்துட்டேன் ரைஸ். அதனால் இன்னைக்கு மத்தியானத்துக்கு ரைஸ் எடுக்காமல் வெறும் காய்கள் மட்டும்தான் எடுக்க போகிறேன். மத்தியான சாப்பாடு அப்படின்றது கீரை 100 கிராம் இருக்க அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் இதுவும் வெண்டைக்காய் பொரியல், இதுவும் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது முட்டை பொரியல். முட்டை அப்படின்றது ஒரு முட்டை தான் போட்டேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு குடமிளகா, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் எல்லாம் போட்டு வதக்கிட்டு ஒரு முட்டை போட்டதுனால அப்படி நிறையா தெரியுது. ஸோ இன்னைக்கு மத்தியான சாப்பாடாக நான் இதான் எடுக்கிறேன். நிதிஷ்க்கு கொஞ்சமாக சாதம், கீரை, வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் அவனுக்கு முட்டை, கரண்டி முட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஊர் சைடு, அது போட்டு கொடுத்துருக்காது. க்ரீன் டீ எப்படி போடணும்னு கேட்டிருந்தீங்க. தண்ணி வந்து நான் கொதிக்க வைப்பேன். ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு, பெரிய கிளாஸ்க்கு 2 கிளாஸ்க்கு தண்ணி கொதிக்கும் போது இஞ்சியை வந்து திருவி போட்டுருவேன். இது நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாஸில் வந்து நான் க்ரீன் டீ லீவ்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து லிப்டனோட லீவ்ஸ், காஞ்ச இலைகள் தான். இது பொடியாக வாங்காதீங்க, டேக்காவும் வாங்காதீங்க. இந்த மாதிரி இலை வந்து இருக்கணும். இதுதான் வந்து ஒரிஜினல் க்ரீன் டீன்னு வாங்க. இது லிப்டனில் இருக்குது. அது மாதிரி க்ரீன் டீ வந்து நிறையாவும் போடாதீங்க. ஒரு நேரத்துக்கு அப்படின்றது 2 பிஞ்ச் அவ்வளோதான். சில சமயம் என்னென்னா இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த தண்ணியில் கூட போட்டுட்டு அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பட் நான் இந்த தண்ணி ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டேன். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி மக்கில் கொஞ்சமாக போட்டிருக்கேன். க்ரீன் டீ லீவ்ஸ் நிறையா போட்டீங்க அப்படின்னா கசக்கும். அதனால ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் போடணும். இஞ்சி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து ஊற்றிடலாம். இஞ்சி வந்து அடியில் தங்கிரும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம உடனே குடிக்க போகிறதில்ல. எப்பவுமே க்ரீன் டீ போட்டோம் அப்படின்னா உடனே அதை மூடி வச்சுருங்க. கொஞ்சம் அது ஆவிலாம் வெளியே போகாமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது குடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம குடிக்க கரெக்டாக இருக்கும்.
ரொம்பையும் கசக்காது. கம்மியாக எடுத்துக்கணும். இதையும் நான் மூடி போட்டு வச்சுக்குவேன். இதை ராத்திரிக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவேன் சில சமயத்தில். நான் க்ரீன் டீ அப்படின்றது ஒரு வேளை மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு தான் குடிப்பேன். அதனால நான் நிறையாலாம் போட்டு வைக்க மாட்டேன். இப்படி தான் போடுவேன். க்ரீன் டீ போட்டதுக்கப்புறம் அந்த லீவ்ஸ் போட்டு இந்த தண்ணியை கொதிக்க வைக்கக்கூடாது. அவ்வளோதான். இதுதான் வந்து மெத்தடு. ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து குடிக்க கரெக்டாக இருக்கும். க்ரீன் டீ குடிச்சிட்டே மத்தியானம் என்னோடய ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அயன் பண்ண வேண்டியது இருந்தது. அதை அயன் பண்ணேன். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 3:15 வரைக்கும் அயன் பண்ணேன். 2:15 3:15 வரைக்கும் 1 ஹவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 1/2 ஹவர் மட்டும் சும்மா படுத்து எழுந்திரிச்சிட்டு வந்துட்டேன். சாயந்தரம் மணி 4:30 ஆகுது. இன்றைக்கி நான் எடுக்கிற பழம் அப்படின்றது வாட்டர்மெலன் தான் எடுத்திருக்கேன். ஜூஸு 3 பேர்த்துக்குமேவும். இதில் வந்து எந்த விதமான சுகருமே ஆட் பண்ணாதீங்க. அது மாதிரி இதில் சேர்க்கணும் அப்படின்னா சில சமயம் இஞ்சி புதினா அந்த எலுமிச்சம்பழம் அதெல்லாம் போட்டு கூட நம்ம இது பண்ணலாம். பட் நித்திஷ் பசங்க குடிக்க மாட்டாங்க. அதனால நாங்கள் வெறும் வாட்டர்மெலன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். குக்கரில் காராமணி வேக வச்சுட்டேன். இது ஒரு ஆறுனதுக்கப்புறம் ஒரு 5 மணிக்கு மேலே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். 5:30க்கு மேலே. இப்போ நேரம் வந்து 5:30 ஆகுது. எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி அதிகமாக கேட்டது என்ன அப்படின்னா, எல்லோரும் மீ பிராண்டை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. கலோரி நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுற கலோரி நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டீங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா ஃபிட்மி பேண்டு 3. இது நான் வாங்கும்போது 2000 ரூபாய் தான். இது சாதாரண பேசிஸ் மாடல் தான். நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த மாதிரி நார்மலாக வாக்கிங் போகிறது அந்த மாதிரி தான் காமிக்கும். என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறோம் எவ்வளோ கலோரி பேர்னிங் அப்படின்றது காமிக்கி. ஆனால் இப்போல்லாம் நிறைய மாடல் வந்துருச்சு. ஃபிட்மி பேண்ட்லேயே வந்து 4-5 வெர்ஷன்லாம் நிறையா வந்துருச்சு. ரெட்மிலேயே வாட்ச் இருக்குது. வாட்ச் மாடல் என்ன இருக்கும்னா நம்ம தண்ணி எவ்வளோ குடிக்கணும், எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து அலாரம் வைக்கிறது அந்த மாதிரி நிறையா இருக்குது. நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்டது வந்து நீ எப்படி கலோரி கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. இந்த வாட்ச் இப்படி டச் பண்ணாலே டைமிங் வரும். இப்படி மேலே நம்ம ஏற்றினோன்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக வரும். நம்ம எவ்வளோ கலோரி பேன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேட்ரி இருக்குது அப்படின்றது எல்லாம் வரும். ட்ரெட்மில் அந்த மாதிரி வருதா, இப்போ எக்ஸசைஸ் வருது. ஸோ இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிரும். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டைமிங் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி 15 நிமிஷம் ஆச்சு அப்படின்னு காமிக்கும். 1 கலோரி பேன் ஆயிருக்கு அப்படின்ட்டு. என்னோடய ஹார்ட் பீட் வந்து இப்போ வந்து 90 இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ இருக்க டைமிங் வந்து காமிக்குது. ஸோ இது முடிச்சோனையுமே நம்ம என்ன இதை கீழே இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா பாஸ் பண்ணி திருப்பி எண்ட் ஆயிரும். இதை வந்து நம்ம செல்லில் கனெக்ட் பண்ணி வைக்கணும். செல் ஆப் இருக்கும் ஃபிட்மி பிராண்டோட. அதை லிங்க் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து செல்லில் வந்துடும் எல்லாமே உங்களுக்கு. ஃபிட்மி பேண்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஃபிட்மி பேண்டோட லிங்க் வந்து அமேசான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. ஈவினிங்கில் நித்திஷும் நானும் ஸ்கிப்பிங் பண்ணோம். ஸ்கிப்பிங் பண்ணி முடிச்சுட்டு நானும் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவனும் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவன் எக்ஸசைஸ் பண்ணதுனால எனக்கு மேட் இல்லை. அவன் தான் என்னோடய மேட்டை வச்சு எக்ஸசைஸ் பண்ணதுனால நான் வெறும் தரையில் நின்று தான் கொஞ்சம் நேரத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணான். காலையில் கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணதுனால ஈவினிங் வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு வந்து தம்பிள்ஸ் வச்சு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மாதிரி பண்ணேன். ஸோ இதோட கலோரி பேனிங் அப்படின்றது 516 கலோரி பேன் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தம் டோட்டலாக இன்றைக்கி நான் கலோரி பேனிங் அப்படின்றது எக்ஸசைஸில் 1183 கலோரி பேன் பண்ணியிருக்கேன். ஃபுட்டு அப்படின்றதும் இன்றைக்கி வந்து நான் 1200 நியர்பை எடுத்திருக்கேன். ராத்திரிக்குன்னா இப்போ மணி வந்து 6:45 ஆகுது கரெக்டாக. இது வந்து காராமணி வேக வச்ச பயிறு காலையிலே ஊற வச்சுட்டான். அதுக்கப்புறம் ஒரு வெள்ளரிக்காய் நல்லா பெருசாக இருந்தது, அது பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கேரட் நல்லா பெரிய கேரட்டு, கொஞ்சம் சாயந்தரம் சாப்பிட்றதுனால நான் திருகியிருக்கேன். தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி, சின்னதாக ஒரு வெங்காயம். அதுக்கப்புறம் இது கூட இந்த சாலட் கூட வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துக்குவேன். இப்போ இந்த சாலட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நம்ம ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இந்த சாலட்டில் இப்போ நம்ம வேர்க்கடலை வந்து இந்த இப்படி உள்ளங்கை இப்படி அளவுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு இப்படி உள்ளங்கை இப்படி அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வெயிட் லாஸில் நான் வந்து 2 கப் எடுத்துக்கிறேன். இது நல்லா கவுண்ட் பண்ணிங்கன்னா 30 கடலை வரணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது ஒரு நாளைக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போடுறேன். பருப்பு ஏற்கனவே வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் இந்த காய்களுக்கு மட்டும் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு. இந்த சேலட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எங்கள் வீட்டில் 3 பேர்த்துக்கும் தான். இது கலோரி அப்படின்றது எல்லாம் சேர்க்கும்போது தனித்தனி பவுலில் அளந்துக்கோங்க. இது வெயிட் பார்த்து அளந்து எடுத்தீங்க அப்படின்னா ஆளுக்கு 300 கிராம் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. இது கரெக்டாக அவ்வளோதான் வரும். நான் 3 பேர்த்துக்கும் தனித்தனி பவுலில் தான் போட்டு கொடுத்துருவேன், அப்போ தான் பங்கு கரெக்டாக வரும். இந்த சேலட்லாம் வந்து சாயந்தரம் எடுக்கலாமா, முளைக்கட்டின பயிர்கள் சாயந்தரம் நைட்டுக்கு டின்னருக்கு எடுத்துக்கலாமான்னு கேட்குறீங்க. எடுக்கிறது வந்து கொஞ்சம் இயர்லியாக எடுக்கணும். அதாவது 6 to 7க்குள்ளே எடுத்துட்டீங்க அப்படின்னா சேலட் ஓகே. நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே ஒரு அளவுக்கு நல்லா ஜீர்ணிச்சிரும். ரொம்ப லேட் நைட்டில் இந்த மாதிரி ஃபுட்டு வந்து எடுக்காதீங்க. எடுக்கிறவங்க 8 மணிக்கு மேலே இதை எடுக்காதீங்க. 7 தான் மேக்ஸிமம், 7:30, அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. ஸோ நைட்டுக்கு
3 பேத்துக்கும் நான் இந்த மாதிரி பவுலில் பிரித்து கொடுத்துருவேன். அவங்கவுங்க இதை அவங்கவுங்க கரெக்டாக அளவு சாப்பிட்டுக்குவாங்க. டெய்லி சூப் எடுத்தா எனக்கு ஃபில்லிங்காக இல்லைக்கா அப்படின்றவங்க இந்த மாதிரி சாலட் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் இந்த மாதிரி சாலட், ஒரு நாள் சூப்பு, அந்த மாதிரி வெயிட் லாஸில் ராத்திரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நைட்டு 8 மணி ஆகுது. கடைசியாக எடுக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் நாங்கள் எடுக்க போகிறோம். 3 பேருமே ஃபேட் கட்டட் ட்ரிங்க் எடுக்க போகிறோம். இந்த ஃபேட் கட்டட் ட்ரிங்க் அப்படின்றது கொள்ளு, சீரகம், சோம்பு, வெந்தயம், கரிஞ்சீரகம் அந்த மாதிரி போட்டு எல்லாம் எடுக்கிற ட்ரிங்க் தான். ஃபேட் கட்டட் ட்ரிங்க் டீட்டெயிலாக வீடியோ நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக நான் எடுக்கிறது இந்த ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான். 8 மணிக்கு எடுக்கிறேன். தேர்ட் டே டயட் அண்ட் ஒர்க் அவுட் அப்படின்றது நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. நீங்களும் ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். செம்ம போட்டியாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டே இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.